நம்மளை சுற்றி யாராவது மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு பயங்கரமாக என்ன வரும் அப்படின்னா கோவம் வரும், வெறுப்பு வரும். அவங்க மேலே வந்து என்னடா இவன் குழந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காம்பிட்டன்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ, அதாவது திறமை யாருக்கு அதீதமாக இருக்கோ, அவங்க மட்டும் அங்கங்கே கிளம்ஸியாக சின்ன சின்னதாக மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அது இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்றி விடுமாமா. இதே வந்து அப்படியே இதே பிராட்ஃபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஆவரேஜாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆவரேஜாக இருக்கிறவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்கள இன்னும் அப்படியே என்ன பண்ணிடுவோமா, அப்படியே ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் கொண்டு வந்து விட்டுருமாமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட். இது 1960s பார்த்தோன்னா ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சாங்க. இதை நான் ஏன் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காம்பிட்டன்ஸ் அதிகம் பண்ணுறது தான். அவங்க ஸ்கில்ஸ் எங்கே இருக்குது, அவங்க எபிலிட்டிஸ் எங்கே இருக்குது, அவங்க டேலண்ட் எங்கே இருக்குது, அதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னா அவன் ஹைலி காம்பிடெண்ட்டாக வளருவான். அப்போது அங்கங்கே அவனுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் அவன் மேலே இருக்கிற ஒரு இருப்பு அவனை நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே ஆவரேஜாக பிலோ ஆவரேஜாக இருந்தால் அப்படின்னா அதை நீங்கள் பெருசாக பார்ப்பீங்கள்ல, என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கிங்கன்னா கம்மி பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். ஆனாலும் அது முடியாது. ஏன்னா இந்த பிராட்ஃபால் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா வேலை செய்யும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த காம்பிட்டன்சி, அவங்க திறமைகள், அவங்க ஸ்கில்ஸ், அவங்க டேலண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா உயர்த்தும்.